இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள பெத்தூரை சேர்ந்தவர் ஆசை தம்பி மகன் 32 வயதான ஸ்ரீ வெங்கடேஷ். அதே பகுதியை சேர்ந்தவர் ஆதிமூலம் மகன் இளவரசன். இந்த நிலையில் ஸ்ரீ வெங்கடேஷுக்கும் இளவரசன் மனைவிக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வெங்கடேஷ் மனைவிக்கும் இளவரசன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அந்த வகையில் வழக்கம் போல் 17ஆம் தேதி காலை இருவரது மனைவிகளுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அன்று இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளவரசனிடம் அவரது மனைவி நடந்த சம்பவம் குறித்து கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளவரசன் இரவு 9:30 மணி அளவில் வெங்கடேஷின் வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து கேட்டுள்ளார். அப்போது வெங்கடேஷுக்கும் இளவரசனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த இளவரசன் தான் வைத்திருந்த கத்தியால் ஸ்ரீ வெங்கடேஷை பலமாக தாக்கியுள்ளார். மேலும் தடுக்க வந்த அவரது உறவினர்களையும் இளவரசன் தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஸ்ரீ வெங்கடேஷ் கீழே சாய்ந்துள்ளார். உடனடியாக ஸ்ரீ வெங்கடேஷ் மற்றும் உறவினர் ஜலபதி ஆகிய இருவரையும் மீட்டு அரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இங்கு பரிசோதித்த மருத்துவர் ஸ்ரீ வெங்கடேஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். காயமடைந்த ஜலபதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளவரசனை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருமணத்தை மீறிய உறவில் வாலிபர் ஒருவர் சாய்க்கப்பட்ட சம்பவம் அரூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.